IVM. It's story time. இளவரசிய திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்ச ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த இளைஞனோட ஆசை நிறைவேறிச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலைக்கு பக்கத்துல விதர்ப நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ராஜஸ்மித்தன். அவருக்கு ஒரே பொண்ணு. அவ தான் அந்த நாட்டோட இளவரசி சம்யுக்தா. ராஜஸ்மித்தனுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிறதுனால சம்யுக்தாவை திருமணம் செஞ்சுக்க போற இளவரசன் தான் அடுத்து தன்னோட நாட்டுக்கு ராஜா ஆகணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அதனால சம்யுக்தாவுக்கு கணவனா வரக்கூடியவனை தேர்ந்தெடுக்கிற தேர்வை ரொம்ப கடுமையா நடத்தணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. மற்றவங்களால செய்ய முடியாத கடினமான செயல்களை கூட அவனால சுலபமா செய்ய முடியணும். அப்பதான் அவனால தன்னோட நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அவரு யோசிச்சாரு. அவரு இளவரசி சம்யுக்தா கிட்ட இத பத்தி பேசினப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க விரும்புற மாதிரியே ரொம்ப கடினமான தேர்வு வச்சு எனக்கான மணமகனை தேர்ந்தெடுங்க. அந்த கடுமையான தேர்வுல இளவரசர்கள் மட்டும் இல்லாம யார் வேணா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க வைக்கிற தேர்வுல ஜெயிச்சு வர்ற யாரா இருந்தாலும் அவரை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்யுக்தாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி கடுமையான தேர்வு வைக்கலாம் அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு நடுவுல சம்யுக்தாவோட அழக பத்தி கேள்விப்பட்டு பல நாட்டு இளவரசர்களும் அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. அந்த விதர்ப நாட்டோட தென்கிழக்கு எல்லையில மூணூர்னு ஒரு மலை கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்த ஒரு விவசாயிக்கு இசக்கார்னு ஒரு பையன் இருந்தான். இசக்கார் பிறந்தப்போ அவனோட கையில இருந்த ரேகைகளை பார்த்த ஒரு பெரியவர், அவன் வருங்காலத்துல ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜா ஆவான் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டு அந்த விவசாயியே சிரிச்சிட்டாரு. இவன் வருங்காலத்துல என்ன மாதிரி ஒரு நல்ல விவசாயியா ஆனாலே போதும். ராஜா ஆகணும் அப்படிங்கிற ஆசைய வளர்த்துக்கிட்டா அது ஏமாற்றத்துல தான் முடியும். நீங்க சொல்ற மாதிரி பெரிய நாடுன்னு பார்த்தா நம்ம விதர்ப நாடும் பக்கத்துல இருக்கிற பஞ்சவள நாடும் மட்டும்தான் இருக்கு. அந்த 2 நாட்டுக்குமே இவன் ராஜா ஆகிறதுக்கான வாய்ப்பில்ல. நிறைவேறாத ஒரு கனவை கண்டு ஏமாந்து போறதை விட இவன் ஒரு விவசாயியா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. இசக்கார் நல்லா வளர்ந்து இப்ப ஒரு இளைஞனாயிருந்தான். அந்த ஊர்ல இருந்தவங்க வேற இசக்கார் பிறந்தப்போ அவனோட கைரேகையை பார்த்துட்டு அந்த பெரியவர் சொன்னதை இசக்கார்கிட்ட சொல்லி, நீ எந்த நாட்டுக்கு ராஜா ஆக போற அப்படின்னு கேட்டு வச்சிருந்தாங்க. அதுலேருந்தே தான் ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இசக்காருக்கு வந்துடுச்சு. இதுக்கு நடுவுல சம்யுக்தாவோட திருமணத்துக்கு என்ன மாதிரியான கடுமையான போட்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ராஜாவுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த நாட்டு அமைச்சர்கள் கிட்ட கூட விவாதிக்காம அவரு முரசடிக்கிறவனை வர சொல்லி இளவரசியோட திருமணத்துக்காக அரண்மனையில ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது. அந்த விருந்துக்கு பறக்கிற கப்பல்ல வர்றவங்க இளவரசிய திருமணம் செஞ்சுக்கலாம். இத முரசடிச்சு இந்த நாடு முழுக்க செய்திய சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சு அவங்க அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த நாட்டு மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்துடுச்சு. அமைச்சர்கள் எல்லாரும் ராஜா கிட்ட, பறக்கிற கப்பல்ல யாரால ராஜா வர முடியும்? கடுமையான போட்டினா கூட அதுல ஒரு நியாயம் வேண்டாமா? யாராலையும் பறக்கிற கப்பல்ல வர முடியலன்னா எவ்வளவு வருஷத்துக்கு இளவரசிக்கு திருமணம் செய்யாம வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோணிச்சு. சம்யுக்தாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருந்த மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு இந்த போட்டி ரொம்ப பெரிய அளவுல கோபத்தை கொடுத்துச்சு. மற்ற எல்லா நாட்டு இளவரசர்களையும் மட்டம் தட்டணும் அப்படிங்கறதுக்காகவே ராஜஸ்மிதன் இப்படி ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. யாராலையும் பறக்கிற கப்பல்ல வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி வர்றவங்களுக்கு இளவரசிய திருமணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு அவரு சொன்னா என்ன அர்த்தம்?
இத நாம சும்மா விடவே கூடாது. நாம எல்லா இளவரசர்களும் அவங்க நாட்டுக்கு போய் படைய திரட்டிக்கிட்டு விதர்ப நாட்டு மேல போர் தொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா சொன்ன பறக்கும் கப்பலை பத்தின அறிவிப்பு இசக்காருக்கும் தெரிய வந்துச்சு. உடனே அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் இளவரசியோட சுயம்பரத்துக்கான போட்டிய ராஜா அறிவிச்சிருக்காரு, யாரு வேணா கலந்துக்கலாமா, என்னோட கைரேகையை பார்த்துட்டு தான் ஒரு பெரியவர் நான் ராஜா ஆவேன்னு சொல்லி இருக்காரு, அதனால நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறேன், இளவரசி சம்யுக்தாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு ராஜா ஆக போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா அவங்கிட்ட, இதெல்லாம் வீண் முயற்சி, மற்ற நாட்டு இளவரசர்களாலேயே முடியாதது உன்னால எப்படி முடியும், பறக்கிற கப்பலுக்கு நீ எங்க போவ, இதுல போய் உன்னோட நேரத்தை செலவிடாம நம்ம விவசாய நிலத்துல எப்படி விவசாயம் செய்யலான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இசக்கார் தன்னோட எண்ணத்துல உறுதியா இருந்தான். அவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னான், இத மாதிரியான வாய்ப்பு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும், அது எனக்கு இப்ப வந்திருக்கு, என்னால விவசாயத்தை கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் கூட செய்ய முடியும், ஆனா இளவரசிக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் என்னால இத முயற்சி செஞ்சு பார்க்க முடியும், அதனால நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்க்க போறேன், ஒருவேளை என்னால இளவரசிய திருமணம் செஞ்சுக்க முடியலன்னா அப்புறமா நான் இங்க வந்து விவசாயத்தை கவனிக்கிறேன், இப்ப என்னோட முயற்சிய தயவு செஞ்சு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவன் இருந்த ஊரு விதர்ப நாட்டோட தென்கிழக்கு எல்லை பகுதியில இருந்துச்சு. அங்கேருந்து தலைநகரத்துக்கு போகிறதுக்கு அவன் ரொம்ப நாள் நடக்க வேண்டி இருந்துச்சு. இசக்கார் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தான். அந்த காட்டுல இருந்த ஒரு பள்ளத்துல யாரோ முனகர சத்தம் கேட்டு இசக்கார் அந்த பள்ளத்துக்குள்ள எட்டி பார்த்தான். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு வயசான குள்ளன் விழுந்து கிடந்தான். அவனால அந்த பள்ளத்தை விட்டு வெளியே வர முடியல. இசக்கார் அங்க இருந்த காட்டு கொடிகளை பறிச்சு அதை எல்லாத்தையும் ஒரு கயிறு மாதிரி திரிச்சு அதை பள்ளத்துக்குள்ள விட்டு குள்ளனை அதை பிடிச்சுக்க சொன்னான். குள்ளன் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டதும் இசக்கார் அந்த கொடியை கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்து குள்ளனை பள்ளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். இப்பதான் இசக்கார் அந்த குள்ளனை முழுசா பார்த்தான். அவன் மொத்தமே 2 அடி உயரம்தான் இருந்தான். ஆனா அவனுக்கு 3 அடி நீளத்துல வெள்ளையா தாடி இருந்துச்சு. மேல ஏறி வந்த குள்ளன் இசக்காருக்கு தன்னோட நன்றிய சொன்னான். இசக்கார் அவங்கிட்ட, எப்படி நீங்க இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தீங்க, யாராவது உங்களை தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த குள்ளன் இசக்கார பார்த்து, என்னோட தாடி தடுக்கி விட்டுதான் நான் பள்ளத்துக்குள்ள விழுந்தேன், என்னை யாரும் தள்ளி விடல அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி பதில் சொன்னது இசக்காருக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. தடுக்கி விழுந்தாலும் பரவாயில்லைன்னு எதுக்காக தாடி வளர்க்கணும், அப்படி என்ன பொல்லாத தாடி, அதை வெட்டி எரிய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான். இப்ப குள்ளன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இந்த தாடிய வெட்டி எரிஞ்சா என்னோட மந்திர சக்திகள் எல்லாம் என்னை விட்டு போயிடும், அதனால என்னால தாடிய வெட்ட முடியாது அப்படின்னு சொன்னான். இசக்கார் அவங்கிட்ட, அவ்வளவு மந்திர சக்தி இருந்தா பள்ளத்துக்குள்ளேந்து நீங்களே எந்திரிச்சு வெளியே வர வேண்டியது தானே, ஏன் பள்ளத்துக்குள்ளேயே முனகிக்கிட்டு கடந்தீங்க அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த குள்ளன் இசக்கார்கிட்ட சொன்னான், என்னோட மந்திர சக்திய நான் மற்றவங்களோட நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், என்னோட மந்திர சக்தியை வச்சு என்ன நானே காப்பாத்திக்க முடியாது, என்கிட்ட இவ்வளவு மந்திர சக்தி இருந்தும் அதை நான் எனக்கே பயன்படுத்திக்க முடியாமலும் தாடி தடுக்கி நான் கீழே விழறத தடுக்க முடியாமலும் இருக்கிறது ரொம்ப வேடிக்கையா தானே இருக்கு அப்படின்னு கேட்டான். இசக்கார் அந்த குள்ளன் கிட்ட, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த குள்ளன், என் பேரு விசித்திரன் அப்படின்னு சொன்னான். இப்ப இசக்கார் குள்ளன் கிட்ட சொன்னா, உங்க பேர் மாதிரியே உங்களோட எண்ணங்களும் ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு, உங்ககிட்ட நிறைய மந்திர சக்தி இருந்தாலும் அதை உங்களோட நன்மைக்காக உங்களால பயன்படுத்த முடியல, அந்த மந்திர சக்தி உங்களை விட்டு போயிடுங்கிற பயத்துல உங்களோட தாடியையும் உங்களால எடுக்க முடியல, உங்க தாடி 3 அடி நீளத்துக்கு வளர்ந்து தரையில இப்படி புரள்றதுனால தானே நீங்க அடிக்கடி தாடி தடுக்கி கீழே விழுறீங்க, இந்த தாடியை எல்லாம் ஒன்னா சேர்த்து தலை மேல கொண்டை போடுற மாதிரி உங்க தாடியிலையும் ஒரு கொண்டைய போட்டு விட்டா தடுக்கி விழாமலாவது இருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்டான். இசக்கார் அப்படி கேட்டதும் தான் குள்ளனுக்கு ஏன் இத்தனை நாள் இந்த யோசனை தனக்கு வராம போச்சு அப்படின்னு தோணிச்சு. குள்ளன் ரொம்ப சந்தோஷத்தோட இசக்கார்கிட்ட,
இத்தனை நாள் எனக்கு இந்த யோசனை தோணாமலே போயிடுச்சு. எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் இந்த தாடியில தடுக்கி கீழே விழுந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி இப்பவே என்னோட தாடியை எல்லாம் சேர்த்து முடிஞ்சு ஒரு கொண்டையா போட்டுக்கிறேன். இனிமே நான் தடுக்கி விழறதுக்கான வாய்ப்பே இல்ல. இந்த ஒரு யோசனையிலேந்தே நீ பெரிய அறிவாளிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பள்ளத்திலேந்தும் தூக்கிவிட்டு எனக்கு இந்த யோசனையும் சொன்ன உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுது. நீ யாருன்னு உன்னை பத்தி எல்லா விபரமும் எனக்கு சொல்லு. என்னால உனக்கு எங்க உதவி செய்ய முடியும்னு நான் பாக்கறேன் அப்படின்னு சொன்னான். இசக்கார் அந்த குள்ளனை ஒரு பாறை மேல உக்காத்தி வச்சு அவனோட தாடியை எல்லாம் சேர்த்து முடிஞ்சு அதை ஒரு கொண்டை போட்டுக்கிட்டே தன்னை பத்தின கதைய அவங்கிட்ட சொன்னான். தான் பிறந்தப்போ ஒரு பெரியவர் தன்னோட ரேகைய பார்த்து சொன்னதுலேந்து இப்ப இளவரசிய திருமணம் செய்யறதுக்காக தான் தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் இசக்கார் சொன்ன எல்லாத்தையும் அந்த குள்ளன் ரொம்ப பொறுமையா கேட்டான். விதர்ப நாட்டு ராஜா இளவரசி சம்யுக்தாவோட திருமணத்தை பத்தி சொன்னதை நானும் கேள்விப்பட்டேன். பறக்கிற கப்பல்ல வர்றவங்களுக்கு தான் இளவரசிய திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ பறக்கிற கப்பலுக்கு எங்க போவ அப்படின்னு கேட்டான். உடனே இசக்கார் அவங்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது, முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நினைப்புல நான் என்னோட வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். இப்ப விசித்திரன் அவங்கிட்ட உன்னோட மன உறுதியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல பண்பும் உங்ககிட்ட இருக்கு. அதே சமயம் மற்றவங்களோட சிக்கலை தீர்த்து வைக்கிற மாதிரி அறிவுபூர்வமான யோசனைகளையும் உன்னால சொல்ல முடியுது. அதனால இந்த விஷயத்துல உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.